நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த குணத்தோட இருக்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? ஒருவேளை சின்ன வயசுல வளரும் போது அப்படியே வளர்ந்துருக்கலாம். சிலருடைய குணத்தை கண்டிப்பாக நம்ம மாத்துறதுக்கு என்ன பண்ண முடியாது? ட்ரை பண்ணவே முடியாது. இப்போ பாருங்களேன், நான் வந்து ஒயிட் நைட் போடுறது என்னுடைய வழக்கம். சின்ன வயசுலேருந்தே என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாரே சிபிஎம் திருச்சபையில் அவர் இருந்தவர். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் வளர்ந்தவங்க. இப்போது என்னை பார்த்து என் மனைவி, இல்லை நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை எப்படி இந்த ஒயிட் நைட்டு போடுறீங்க? முடியாதுங்க, நீங்கள் கோட் ஷூட் தான் போட்டு வரணும் அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன். நமக்கு முதல்ல கோட் ஷூட்டு ஒத்துக்காது. அதை எப்படி போடுறோன்னே தெரியாது. நான் கேட்க முடியுமா? நான் மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியாது. சில காரியத்தை மனைவி என்னதான் சொன்னாலும் கணவனால் மாற்ற முடியாது. மனைவி என்னதான் சொன்னாலும் கணவனால் மாற்ற, சில காரியத்தை மாற்றித்தான். கேட்கல இன்னும் சத்தமா பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. மாற்றலைன்னா அந்த குடும்பம் கண்டிப்பாக ஒன்றா இருக்க. சில காரியத்தை வந்து மாற்றித்தான் ஆகணும். அதை கண்டிப்பாக நீங்கள் மாறி ஆகணும். இவங்ககிட்ட நீ பேசக்கூடாது, இவங்கள்ட்ட நீங்கள் பழகக்கூடாது அப்படின்னு சில காரியத்தை புருஷனுக்கு பிடிக்காத ஒருத்தரிடத்தில் பழகக்கூடாதுன்னு புருஷன் சொன்னால், உண்மையான மனைவி கண்டிப்பாக அப்பாவாக இருந்தால் கூட அம்மாவாக இருந்தால் கூட, குமாரத்தியை கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். கணவனார் வந்து இது வேண்டாம், மனைவி இது வேண்டான்னு சொன்னா, அது எவ்வளவு நெருக்கமான உறவா இருந்தா கூட சில கணவனுக்காக மனைவிக்காக நம்ம விட்டு கொடுத்துதான் ஆகணும். ஆனால் சில குணங்கள் அவங்க குடும்பத்திலே அப்படி வளர்த்துருப்பாங்க. அவங்களால அதை சொல்லுவாங்கல்ல, பிறவி குணம் பேய்க்கு கொடுத்தா கூட தீராது அப்படின்வாங்கல்ல ஒரு பழமொழி. அதனால சிலர் வந்து பிறக்கும் போதே அந்த குணம் வந்திருக்கலாம். அவங்களால அதை என்ன பண்ணிக்க முடியாது, மாற்றிக்க முடியாத ஒரு பிரச்சனையை நம்ம ரொம்ப நோண்டி ரொம்ப ஸ்டிக் பண்ணி இதை மாற்றித்தான் ஆகணும்னு நினச்சா அது வந்து முடியாது. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவர் அதை செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.